ஹாய் ஹர்மேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா லைவ் வால்பேப்பர். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டாஸ்க் பார் இருக்கும். அது எப்படி இன்விசிபிளாக வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பார்ல போயிட்டு லைவ் வால்பேப்பர் அப்படி சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்டே ஒரு அப்ளிகேஷன் வரும். அதாவது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், குரோமில் போயிட்டு லைவ் வால்பேப்பர் குரோம் இல்லை ஃபயர்ஃபாக்ஸ் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் எடுத்து அதுக்குள்ள போனீங்கன்னா MOEWALL அதாவது மொய்வால் அப்படி சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட்லேயே ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா மேலே டாப்ல பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கும். அந்த சர்ச் பார்ல போயிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான அனிமேஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ் அனிமே, அதாவது ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ற மாதிரி அனிமே வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு இந்த சைட்ல பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நான் கொடுத்தா ஜஸ்ட் அது செகண்ட் ஒரு பேஜ் போகும். அங்கேயே டவுன்லோட் இருக்கும். அந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா வெல் ஓப்பன் ஆயிடும். இப்போ அந்த ஓப்பன் பண்ண அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ தான் நான் இப்போ நான் இதுல வைக்க போறேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்ட் அந்த லைவ் வால்பேப்பர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த அனிமே வீடியோவை நீங்க காப்பி பண்ணி இந்த வால்பேப்பர்ஸ்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே ஒரு இடம் இருக்கும். அதில் நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட் சைட் கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் சைட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க ட்ராக் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த ஃபைலை அழுத்தி பிடிச்சி அப்படியே கொண்டு இந்த ஆப்ல கொண்டு வந்தீங்கன்னா அதே லைவ் வால்பேப்பரா கொண்டு வந்து வச்சீங்கன்னா போது ஆட்டோமேட்டிக்கா லைவ் வால்பேப்பர் செட் ஆயிடும். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிரான்ஸ்பிளண்ட் டிபி அப்படின்னு ஒரு ஆப். அதாவது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்குள்ள போய்க்கோங்க. அதில் சர்ச்ல போயிட்டு டிரான்ஸ்பிளண்ட் டிவி சர்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் கெட்டுன்னு கேட்கும். அந்த கெட்டு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அதில் ஓப்பன் ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஓப்பன் ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்கனாலே போதும், கீழே இருக்கிற டிரான்ஸ்பரண்ட் ஆயிடும். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆயிடும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம்னா மொபைல் ஆப்ல எப்படி லேப்டாப் ஏற்றுறது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் தெரியல அப்படின்னா அதையும் சொல்லுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் போடுறேன் வீடியோஸ். Welcome, still bye. Cheers.